எல்லாத்துக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம எஸ்கலேட்டர் ப்ராஜெக்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது செகண்ட் வீடியோ. ஸோ எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லை, 100% டிஸ்ட்ரிபியூஷனும் நடக்குது. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல். அது மட்டும் கிடையாது, யூஎஸ்டிடி பேஸ்டு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன் யூஎஸ்டி பேஸ்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டேபிள் காயின். ஸோ அதனோட ப்ரைஸு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆகும். அதிகபட்சம் 90 to 93க்குள்ளே ஆல்டர்னேட்டிவாக அதனோட ப்ரைஸ் என்ன ஆகும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அந்த ப்ரைஸில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு லாகின் உள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா அது உள்ளே லாகின் ஆகக்கூடியது 100மே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ரெஃபரல் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 70%ம் இருக்குது, 60%ம் இருக்குது. 70% எந்தெந்த பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா, இப்படி என்ட்ராகக்கூடியது 3 USDT பேக்கேஜ். அந்த 3 USDT பேக்கேஜில் என்ட்ரான நம்ம 5, 10, 25, 50, 75 இதில் பார்த்திங்க அப்படின்னா 50 USDT பேக்கேஜ் வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா 70% டைரக்ட் இன்கம்மை எடுத்துக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட 5 பேக்கேஜ், 3, 5, 10, 25, 50 USDT பேக்கேஜ் வரைக்கும் டைரக்ட் இன்கம் 70%. 30% பார்த்திங்கன்னா லெவல் இன்கம்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 75 USDT பேக்கேஜில் இருந்து 1000 USDT பேக்கேஜ் வரைக்கும் எக்ஸலண்ட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, டெய்லி ஷேர். அது என்ன அப்படின்னா, 75%ல் ஜாயின் பண்ணுறவங்களிருந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்கம் 60%, லெவல் இன்கம் 30%, டோட்டல் பண்ணிங்கன்னா 90%. பேலன்ஸாக இருக்கக்கூடிய 10% என்ன ஆகுது அப்படின்னா, யாரெல்லாம் அடுத்த பேக்கேஜான 100 USDTயில் அந்த அன்னைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு அது என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அப்போ யாரெல்லாம் 75 USDTயில் புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்ககிட்டருந்து 10% எடுத்து, யாரெல்லாம் ஏற்கனவே 100 USDT டச் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு ரெகுலராக இன்கம் அப்படிங்கிறது 10% கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி தான் 250, 500, 750, 1000. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இதை தான் நம்ம சொல்ல வந்தோம். 75 USDT பேக்கேஜில் இருந்து 1000 USDT பேக்கேஜ் வரைக்கும் 60% ரெஃபரல் இன்கம் இருக்குது. ரெஃபரல் இன்கம் இன்றைக்கி நாளைக்குன்னு கிடையாது. நம்ம ரெஃபர் பண்ண அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லை, ஈக்குவலண்ட் செகண்ட் எந்த ஐடி நம்ம ஒருத்தர் லாகின் பண்ணுறோமோ 3 USDT, 10 லட்சம் பேரை லாகின் பண்ணாலும் 3 USDTயில் மட்டும்தான் நம்ம லாகின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கஸ்டமரே தான் என்ன பண்ணி ஆகணும், அடுத்தடுத்த பேக்கேஜை அப்கிரேட் பண்ணிக்கணும். நம்ம பண்ண முடியாது. அவங்களோட சேஃபால் வேலெட் இல்லை ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க் அந்த மாதிரி இதில் தான் நம்ம அவங்க லாகின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, லெவல் இன்கம் 10 லெவல் வரைக்கும் இருக்கும். அதில் மிகப்பெரிய அட்வான்டேஜஸ், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 லெவல் இன்கம் எடுக்கிற வரைக்கும் 1000 USDT பேக்கேஜ் வரைக்குமே எந்த கண்டிஷனும் கிடையாது. அப்போ என்னென்னா, 3 USDTயில் இருந்து 1000 USDT பேக்கேஜ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே 10 லெவல் இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. 5 லெவல் இன்கம் வரைக்கும் எல்லா பேக்கேஜ்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பேக்கேஜில் நம்ம இருக்கணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா 5 லெவல் இன்கம் எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கிளைம் பண்ணிக்க முடியும். அப்போ ஐடி ஆக்டிவேஷன் ஆன அதே செகண்ட் எப்படி இன்ஸ்டண்ட்டாக வேலெட்டுக்கு வருதோ அதே மாதிரி லெவல் இன்கம் அப்படிங்கிறது கிளைம் அப்படிங்கிற ஒரு பட்டனில் இருக்குது. அது நைட்டு 11 மணிக்கு தட்டுனாலும் லெவல் இன்கம் அதில் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்போவே என்ன ஆகிடும், நம்மளோட வேலெட்டுக்கு வந்துடும். அப்போ பாருங்கள், அதே மாதிரி டெய்லி ஷேரும் அப்படி தான். அது மட்டும் இல்லை, 100 USDT பேக்கேஜில் இருந்து 2000 USDT பேக்கேஜ் வரைக்கும் டெய்லி ஷேர் அப்படிங்கிறது 10% நம்ம எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகபட்சம் எல்லாத்துலேயுமே இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, 2000 USDT பேக்கேஜ் பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பேக்கேஜாகவே நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் 3 ரீபர்த். எங்கேன்னு பார்த்திங்கன்னா, ரீபர்த் எல்லாமே லெவல் இன்கம். லெவல் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, 10% நம்ம சொன்னோம். உள்ளே வரும்போது 100% டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோம். 70% டைரக்ட் இன்கமாகவும், சம் பேக்கேஜஸ்க்கு 60% நம்ம என்ன சொன்னோம், சம் பேக்கேஜஸ்க்கு டைரக்ட் இன்கம் சொன்னோம். மீதி இருக்கக்கூடியது
30% பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. லெவல் இன்கம்க்கு 10 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அதில் 5 லெவல் வரைக்கும் கண்டிஷன் இல்லைன்னு பார்த்தோம். 6வது லெவலில் ஒரு ரீபர்த் ஐடியும் 7வது லெவலில் ஆட்டோ அப்கிரேடும். ரீபர்த் ஆகிறது அதே பேக்கேஜில், ஆட்டோ அப்கிரேட் ஆகிறது அடுத்த பேக்கேஜுக்கு. அது மட்டும் இல்லை, 8வது லெவலில் 2 ரீபர்த் ஐடி எல்லா பேக்கேஜ்லேயுமே இருக்குது. இது காமன். எக்ஸாம்பிள் 3 USDTலேருந்து 1000 USDT பேக்கேஜ் வரைக்கும் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் இது. அதே மாதிரி 5 லெவல் எடுத்துக்கலாம். ஸ்பான்சர் இன்கம் அன்லிமிட்டட் எடுத்துக்கலாம். ஆட்டோ ஸ்பில் ஓவர், அது மட்டும் இல்லை ஆட்டோ அப்கிரேடும் இங்கே இருக்குது. 2000 USDT பேக்கேஜ் பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பேக்கேஜாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். 75% டைரக்ட் இன்கம். டைரக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் 2000 USDT பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணும்போது 1500 USDT நம்மளோட இன்கமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எஸ்கலேட்டரில் இருக்குது. அதே மாதிரி என்ட்ரன்ஸு 3 USDTங்கிறப்ப எக்ஸலண்ட்டாக நம்ம எல்லோரும் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ எந்த டைம் ஃப்ரீ, லாகின் டைம், க்ளோசிங் டைம், வித்ட்ராவல், வெயிட்டிங் டைம், அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். அதுவும் கிரிப்டோ பேஸில் 3 USDTயில் ஸ்டேபிள் காயினை வச்சு இருக்கக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் USDT யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்மளோட எஸ்கலேட்டர். நம்ம சொன்னோம் 70% இன்கமும் டைரக்டு 60% அப்படிங்கிறது இங்கே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ 3 USDT பேக்கேஜில் ஒரு நபர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2.1 USDT. இதில் இருக்கிறதுல இருந்து 10% ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த 10% போக மீதி இருக்கிறது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகிடும், நம்மளோட வேலெட்டுக்கு வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், அதே 5 நபர் மட்டும் 3 USDTயில் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்தருட்டிருந்தும் 2.1 அப்படிங்கிற பட்சத்தில் 5 × 2.1 போட்டு பாருங்கள், 10.5 USDT நம்மளுக்கு கிடைக்கும். அதில் நம்ம உள்ள இன்புட்டாக கொடுத்த 3 USDTயை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் வந்த ப்ராஜெக்டில் எல்லாத்துலேயுமே நம்ம போவோம், அடுத்தடுத்த பேக்கேஜை அப்கிரேடு பண்ணுறதுலையே குறியாக இருப்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அட் அ டைமில் 2யும் பண்ணுறோம். ஒன்று நம்ம போட்ட இன்கம்மை எடுக்கிறதுக்கு முனைப்போட செயல்படுறோம், அதே மாதிரி அடுத்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறோம். எப்படின்னு மட்டும் பாருங்கள். இப்போ 5 நபர்கள் வந்திருப்பாங்க. 5 நபர்கள்ட்ட இருந்தும் 10.5 USDT டோட்டல் இன்கம். நம்ம 3 USDT போக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7.5 USDT இருக்கும். அப்போ 7.5ல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். 5 USDT பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணுறோம். பேலன்ஸு பார்த்திங்கன்னா 2.5 USDT இருக்கும். ஏன்னா 5 3 8, 2.5ல் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டலாக 10.5 இன்கமாக வந்தது. 10%க்கு பார்த்திங்கன்னா 1.05 USDT தான் போயிருக்கும். எக்ஸஸாக ஒரு USDT நம்மளோட USDT வேலெட்லேயே இருக்கும். அப்போ பாருங்கள், 5 நபர், அந்த 5 நபரும் 5 நபர்களை பண்ண வைக்கும்போது பாருங்கள் அவங்களோட இன்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம டைரக்ட் இன்கம்மை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த பேக்கேஜுக்கு போகிறது தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். கை காசை போட்டு அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு வரலை. அப்போ 5 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது எந்த அளவுக்கு இன்கம். அப்போ ஒரு நபர் 5 USDT பேக்கேஜுக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் 3.5 USDT. அப்போ 5 பேருமே 5 நபர்களை கொடுத்து அவங்க உள்ளே கொடுத்த இன்புட்டாக 3 USDTயும் எடுத்துகிட்டு பேலன்ஸாக இருக்கிற 5 தான் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த பேக்கேஜை அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அதன் மூலமாக 5 × 3.5 போட்டு பாருங்கள், 5 15 5 2 17 USDT நம்மளோட இன்கமாக இருக்கும். அப்போ இதுக்குள்ளே கொடுத்த 5 USDT எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுக்குன்னு டெய்லி செலவு இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். பேலன்ஸாக இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா 17 USDTயில் 5 USDT போயிடுச்சு, 12 USDT இருக்குது. அதில் 10 USDT அடுத்த பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணுறோம். மீதி பார்த்திங்கன்னா 2 USDT. அப்போ டோட்டலாக வந்ததில் 10% கொடுக்கணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா 1.5 USDT நம்ம கொடுக்கணும். அது போக எகெயின் இங்கேயும் ஒரு USDT நம்மகிட்ட எக்ஸஸாக இருக்கும். அப்போ இதே மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அன்லிமிட்டடான இன்கம் அப்படிங்கிறது டைரக்டில் மட்டும் இல்லாமல் டீம் க்ரோத் ஆக ஆக லெவல் இன்கம்லேயும் நம்மளுக்கு 5 லெவல் வரைக்கும் கண்டிஷன் இல்லாமையும்
10 லெவல் வரைக்கும் ரெஃபரலோட இருக்குது. ஸோ இதை அத்தனையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்கம் பார்க்குறக்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ 3 USDT பேக்கேஜில் இதில் இருக்கக்கூடியது 5 லெவல் வரைக்கும் எந்த வித கண்டிஷனும் கிடையாது. 6வது லெவல்லேருந்து லெவல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா டைரக்ட் ரெஃபரலில் 3 USDTயில் இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பேக்கேஜுக்கு 2 ரெஃபரல் இருந்தால் போதும். 5வது USDT பேக்கேஜுக்கு 1 ரெஃபரலும், அதே மாதிரி அப் டு 1000 USDT வரைக்கும் இருக்கக்கூடிய பேக்கேஜோட இன்கம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா லெவல் இன்கம்க்கு வரக்கூடிய பர்சன்டேஜ். 5, 10 ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஸோ 75 USDT பேக்கேஜ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து 3, 5 அந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜும் அப்கிரேட் பண்ணிட்டு வந்துட்டேன். 75 USDT பேக்கேஜில் இருக்கேன். ஒரு டைரெக்டில் ஒரு நபர் வந்தால் கூட, ஃபஸ்ட்டு லெவலில் ஒரு நபர் வந்தால் கூட 2.25 USDT நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 2 நபர் வரும்போது 4.5. அப்போ இங்கே எந்த லெவலில் ஒரு ஐடிஸ் வந்து விழுந்தாலும் 2.5 USDT நம்மளுக்கு இன்கமாக கிடைக்குது. கிட்டத்தட்ட 5வது லெவல் வரைக்குமே பாருங்கள், 72, 36, 18, 9, 4 USDT. இந்த டோட்டல் USDT நம்ம ரிசீவ் பண்ணினதுக்கப்புறம் லெவல் இன்கம் 6வது லெவல் எடுக்கணும் அப்படின்னா சிஸ்டம் சொல்கிற பிரகாரம் நம்ம ரெஃபரல் அப்படிங்கிறது மஸ்ட்டு. இது இந்த பேக்கேஜுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பேக்கேஜுக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளே நம்ம வந்த நபர் 5 நபரை கொடுக்கும்போதே அதிக இன்கம் எப்படி வருதோ அதே மாதிரி அன்லிமிட்டடாக 5 லெவல் இன்கமையும் நம்ம இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உள்ளே வந்த நபர்கள் 3 USDT அப்படிங்கிறது என்ட்ராகி அதே மாதிரி வந்த நபர்களையும் 5 நபர்களை ரெஃபர் பண்ண வச்சு அன்லிமிட்டடாக ஸ்டேபிள் காயின் இன்கம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இப்போ எக்ஸலண்ட்டான 10 லெவல் இன்கம் டோட்டல் மட்டுமே இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இதில் ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் 5 லெவல் வரைக்கும் எவ்வளோ இருக்குங்கிறதையும் நீங்கள் கால்குலேஷனை போடுங்க. அற்புதமான வாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது, அருமையாக பயன்படுத்துவோம். ஸோ எக்ஸலண்ட்டான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த எஸ்கலேட்டர் ப்ராஜெக்டில் இருக்குது. தெளிவாக திட்டமிடுவோம். வித் டீமோட ட்ராவல் பண்ணும்போது எக்ஸலண்ட்டான இன்கம் அப்படிங்கிறது USDTயில் கிடைக்கும். விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட்.